7 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு தாயாரை சந்தித்தேன். அவங்க அந்த பெட்டில் எத்தனை வருஷமாக இருந்தாங்கன்னா 8 வருஷமாக அந்த பெட்டில் இருந்தாங்க. 8 வருஷமா அவங்க எழும்ப முடியாமல். அப்போ நான் வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க இப்போ இறந்துட்டாங்க, அவங்கள போய் பார்த்தேன். 8 வருஷமா அந்த சகோதரி வந்து அந்த பெட்டில் படுத்திருந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து சீ அப்படின்னு சொன்னதோ, சோகமாக இருந்ததோ, கோபமாக இருந்ததோ இல்லையாமா. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, 8 வருஷமா இந்த பெட்டில் எப்படி தான் இருந்தாங்கன்னா சிரிச்சிட்டே சந்தோஷமா என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாமா. அதனால நான் நம்புறேன், இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் சின்ன வயசுல நான் தான் பாச ரொம்ப சிரிப்பேன், என் வீட்டிலேயே சத்தம் போட்டு சிரிக்கிற பிள்ளை நான் தான், சத்தம் போட்டு சிரிக்கிறவன் நான் தான், 10 ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நான் தான் பாஸ் ரொம்ப சிரிப்பேன், நான் தான் எல்லாரையும் சிரிப்பு காமிப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலையினால என் வாயை திறந்து சிரிக்கவே முடியல. நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், நான் சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் நிம்மதியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷம் அப்படின்றத நான் மறந்துட்டேன், சிரிப்பு அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஒருவேளை திருமணம் ஆனதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க சந்தோஷத்தை நீங்க பறிகொடுத்து வாழலாம், பறிகொடுத்திருந்து வாழலாம். ஆனா இந்த பலிபீடத்துல நான் ரொம்ப துக்கத்தோட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மனசுல அப்படியே பாரத்தை சுமந்து ஜெபிக்கிறேன். மீண்டும் அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கலாம். இந்த கணவனரை வச்சு நான் என்ன பாஸ் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன், இந்த மனைவியை வச்சு நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிப்பேன், இந்த சூழ்நிலையை வச்சு நான் எப்படி சிரிக்க முடியும், இந்த வியாதியை வச்சு நான் எப்படி சிரிக்க முடியும். ஆனா கர்த்தர் நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஏதாவது ஒன்ன கர்த்தர் செய்வாரு. சிஸ்டர், இது உங்களுக்கான வார்த்தை தான், இது உங்களுக்கானதா வார்த்தை தான். மறுபடியும் மேலதாள சத்தம் இஸ்ரவேலில் கேட்கும்னு யாருமே நினைக்கல, மறுபடியும் இஸ்ரவேல்ல குழந்தை சத்தம் கேட்கும்னு யாருமே நினைக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் அப்படியே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை மீட்பார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்பார், அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டார். கர்த்தர் மீட்டு எடுக்கும் போது நீங்க சந்தோஷத்தோடு பாடி திரும்பி வருவீர்கள். சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழிவதாக, அழிவதாக. அப்பா அப்பா இரக்கம் செய்யும் அப்பா. இந்த 89 நாட்களும் உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும், பாஸ்டர் அன்னைக்கு நீங்க ஜெபிச்ச ஒரே ஒரு ஜெபம், அன்னைக்கு நான் இந்த ஜெபத்தில் அட்டெண்ட் பண்ண, கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு, மீண்டும் கர்த்தர் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு. அந்த சாட்சி சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி, ஆமென். என்னை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர்